வணக்கம். பஞ்சமுக விநாயகர், பஞ்சமுக வாராகி, பஞ்சமுக ஆஞ்சநேயர், இப்படி ஒரு சில தெய்வங்களை நம்ம 5 முகங்களோடு தரிசனம் பண்ணியிருப்போம். ஆனால் காலத்தை ஆளக்கூடிய மகாபைரவர் இப்படி 5 முகங்களோடு தரிசனம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் இருக்கின்றது. அது பலருக்கும் தெரியாத ஒன்று. இந்த ஆலயத்தில் மகாபைரவரை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷங்கள், கால சர்ப்ப தோஷம், சனி தோஷம், நாகதோஷம், கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள், திருமணத்தில் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள், ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் பைரவருடைய அருளால் நிவர்த்தி ஆகின்றது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் எங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பைரவருடைய சிறப்புகளை பார்த்துடலாம். அங்கே இருக்கக்கூடிய பைரவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சிவன் கோவில்களில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவர் சுவன வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய் வாகனத்தோடு தென் திசை நோக்கி காட்சியளிப்பது வழக்கம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பைரவர் சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்தில், போருக்கு செல்லக்கூடிய கோலத்தில், சிம்ம வாகனத்தில் காட்சி கொடுக்கின்றார் பஞ்ச முகங்களோடு. அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு பின்னால் யாழி வாகனமும் இருக்கிறது. இப்படி அற்புதமான ஒரு தோற்றத்தில் காட்சியளிக்கக்கூடிய பைரவரை வேறு எங்குமே காண முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பைரவர். இந்த பைரவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தாத்தையங்கார்பேட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோவிலில் தான் இந்த பைரவர் காட்சி கொடுக்கின்றார். இங்கே யார் ஒருவர் பைரவரை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களும் நிவர்த்திக்கப்படுகின்றன பைரவருடைய அருளால். ராகுகேது தோஷங்கள், சனி தோஷம், இது போன்ற பல தோஷங்கள் இந்த பைரவருடைய அருளால் நிவர்த்திக்கப்படுகின்றது. இன்றும் நடக்கக்கூடிய அற்புதங்கள் பல இந்த கோவிலில் இருக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான கோவிலுக்கு ஒரு முறையேனும் போயிட்டு வாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த பஞ்சமுக பைரவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இப்படி ஒரு கோலத்தில் பைரவரை வேறு எங்கு சென்றாலும் நம்மால் தரிசிக்க முடியாது. ஒரு சில கோவில்களில் இந்த பஞ்சமுக பைரவர் தூணில் புடைப்பு சிற்பங்களாக இருக்கும். ஆனால் தனி சன்னதியில் சுவாமி இப்படி பஞ்சமுகங்களோடு காட்சி கொடுக்கறது இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான். அற்புதமான கோவில். ஒரு தடவையாவது போய் தரிசனம் பண்ண வேண்டிய அற்புதமான கோவில். அந்த கோவிலில் அஷ்டமி திதியில், வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமிகளில் பைரவருக்கு மகா அபிஷேக ஆராதனைகள் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. முடிந்தவர்கள் அஷ்டமி நாளில் போய் இந்த மகா பைரவரை வழிபடுகின்ற பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்திக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஓம் நம சிவாய.